வணக்கம். நான் உங்கள் சொக்குமார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தற்போது பாரிஸில் 33வது ஆண்டு ஒலிம்பிக் மேட்சஸ் நடந்திருக்கு. நம்முடைய இந்தியா சார்பில் கிட்டத்தட்ட 115 பேர் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒலிம்பிக்கில் நடக்கக்கூடிய அந்த மேட்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நேற்று மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. மிக முக்கியமான ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் ஒரு பெண், அதாவது நம்முடைய இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறாங்க. அந்த மேட்ச் முடித்த கையோடு அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வேர்ல்டு கப் போச்சு. ஸோ அப்படி வேர்ல்டு கப் போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா டீம் வெற்றி பெறாங்க. கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறாங்க. அந்த இடத்துல இவர் விராட் கோலி அவர்கள், அதே மாதிரி நம்முடைய ரோஹித் சர்மா அவர்கள், அதுக்கப்புறம் நம்முடைய ஜடேஜா அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிமேலுக்கு இந்த மாதிரி 2020 ப்ளே பண்ண போகிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி தங்களுடைய அந்த ரிட்டைர்மெண்ட் அப்படின்ற இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கப் அடிச்சுட்டு, அதாவது ஒரு பதக்கத்தை வாங்கிட்டு இவங்க ஒரு ரிட்டைர்மெண்ட்டை கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லை. அந்த இடத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சதி ஏற்பட்டிருக்கு. அந்த சதியின் விளைவாக அவங்களால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மன உளைச்சல்லேருந்து மீண்டு வர முடியாதனால அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரிட்டைர்மெண்ட் அப்படின்ற இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அப்போவே கொடுக்குறாங்க. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்றது தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். அடுத்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை வைத்து பல விதங்கள் அரசியல் போயிட்டுருக்கு. அது என்ன அரசியல் அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் இந்த பெண்மணி அப்படின்னா இவங்க பேர் தான் வினேஷ் போகத். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா 50 kg எடை பிரிவுக்கான மல்யுத்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி 50 kg எடை இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பிரிவு, அதேமாதிரி 55 இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பிரிவு, அதேமாதிரி 60 kg இருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம், 60 kg இருக்காங்கன்னா அவங்க ஒரு பிரிவு. இப்போ 50 kg இருக்காங்கன்னா அந்த 50 kgக்கு நிகரான எடை கொண்ட அவங்க கூட மட்டும்தான் மோதணும். அதேமாதிரி 55னா அதேமாதிரி அந்த எடை கொண்ட ஆள் கூட மட்டும்தான் மோதணும். 60 இருக்குன்னா அந்த எடை கொண்ட ஆட்கூட மட்டும்தான் மோதணும். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு ரூல்ஸாக பார்க்கப்படுது என்ன அப்படின்னா 50 kg இருக்குன்றப்ப 50க்கு உள்ளதாக இருக்கணும், 50க்கு மேலே இருக்கிறாரு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இல்லை ஒரு ½ kg 1 kg இருந்துச்சு அப்படின்னா அது தகுதி நீக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு போயிடும். 50 kg அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50 இருக்கணும், இல்லை அதுக்கு கீழே ஒரு 100 கிராமோ 200 கிராமோ கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மல்யுத்த போட்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ரூல்ஸ் ஃபாலோ செய்யப்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா நம்முடைய வினேஷ் போகத் அவர்கள் 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. நாக் அவுட் மேட்சஸ் தான் எல்லாமே. ஃபஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க ஒரு பொண்ணு கூட. ஸோ அப்படி ப்ளே பண்ணும்போது அவங்க பார்த்தீங்கன்னா தோத்துறாங்க, இவங்க ஜெயிச்சிடறாங்க. நாக் அவுட் மேட்ச் தான். யார் தோக்குறாங்களோ அவங்க வெளியில் போயிடுவாங்க, யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்க அடுத்த மூமெண்ட்டுக்கு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தோற்று போயிடறாங்க. அடுத்து கால் இறுதிக்குள்ளே வராங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தோத்துறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்து அரையிறுதிக்கு முன்னேறி போகிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த அரையிறுதிலையும் பார்த்தீங்கன்னா இவங்க வெற்றி பெற்று இவங்க ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்படி ஃபைனலுக்கு போகும்போது தான் அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுது. என்ன அப்படின்னா இந்த 3 மேட்ச் நடந்ததில்லை. ஸோ இந்த 3 மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜாப்பனீஸை சேர்ந்த ஒரு பெண், அவங்க பேர் யூ சசிகாவோ ஏதோ ஒரு சம்திங், அவங்க பேர் கூட வாயில் வரல. ஸோ அந்த பெண் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒலிம்பிக் மேட்சில் தோற்றதே கிடையாது. இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் சர்வதேச மேட்சில் பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் தோற்றதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த பெண்ணையே பார்த்தீங்கன்னா நம்முடைய வினேஷ் போகத் அவர்கள் தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா இவங்க ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பாக ஒன்று தோத்தா அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் கிடைக்கும், ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் கிடைக்கும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருந்த இந்த ஒரு நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா அவங்களுடைய அந்த எடையை செக் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஃபைனல் மேட்ச் நடக்க போகுதுங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் சொன்னாங்க, அதாவது 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சம்திங் செக் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது அந்த இடத்துல அவங்களுடைய எடை 50 kg ப்ளஸ் ஒரு 100 கிராம் 50.100. ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எடை இருந்ததாக சொல்லப்படுது. அதாவது ஒரு அவங்க அந்த மல்யுத்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க 50 kg அதுக்கு கீழே தான் இருக்கணும். ஆனால் அதுக்கு மேலே எடை இருக்கிறனால அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, அதாவது டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச்சில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டு அவங்க ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்படி வந்திருக்கும்போது அவங்கள அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரம் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணதாக தான் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே நினைக்கிறாங்க. நானும் அதே தான் நினைக்கிறேன். இங்கே மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வினோத் போகத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹரியானாவை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு
குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பல பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு எதிராக இவங்க வந்து போராட்டம் வந்து பண்ணாங்க. அந்த போராட்டம் அதே மாதிரி இவங்க வந்து ஆளும் அரசுக்கு எதிராக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் இவங்களை வந்து பிளான் பண்ணி வந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்முடைய இந்தியா நினச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி டிஸ்குவாலிஃபைன்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட உடனே நம்முடைய இந்தியா நினச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உள்ள டேரெக்டாக வந்து இன்வால்வ் ஆகி கண்டிப்பாக இவங்களை வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை இந்தியா வந்து பண்ணவே இல்லை அப்படின்றத வந்து பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. அண்ட் நம்முடைய வினேஷ் போகத் அவர்கள் பார்த்திங்கன்னா நேற்றே வந்து ஒரு இது பார்த்திங்கன்னா எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாங்க. அந்த பதிவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் தோற்றுவிட்டேன், மல்யுத்தம் தோற்றுவிட்டது, என்னை மன்னிக்கவும், தாயார் கனவும் தைரியமும் என்னுடைய தைரியமும் உடைந்து விட்டது, இத்துடன் என்னுடைய ஓய்வை வந்து அறிவிக்கிறேன். அவங்க லாங்குவேஜில் ஸோ நான் அவங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து சொல்கிறேன். 2001 to 2024 ஸோ இந்த காலகட்டம் தான் என்னுடைய வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த ஆசையே எனக்கு வேணாம், நான் வந்து இப்போவே வந்து பல மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டேன், இனிமேலுக்கு இந்த மன உளைச்சலை வீழ்கிறதுக்கு வந்து நான் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அது போஸ்ட்டை பார்த்திங்கன்னா இவங்க வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்தை வந்து போட்டிருக்காங்க. நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கோம், பக்கத்துணையாக இருக்கோம், அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அவரும் வந்து அவர் தரப்புக்கு வந்து பேசிட்டாரு. எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து போட்டிருக்காரு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் இதை வச்சு பார்த்திங்கன்னா வந்து பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க, அதை வந்து சமாளிக்கணுன்றதுக்காக தான் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சிகள் பார்த்திங்கன்னா வெளிநடப்பு செய்திருக்காங்க. இந்த மாதிரி இந்திய அரசு வந்து சரியாக வந்து செயல்படலை, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒதுக்குறாங்களே தவிர அவங்க வந்து செலக்ட் பண்ணி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விளையாட்டுத்துறைக்குனே வந்து அமௌண்ட் வந்து சரியாக கொடுக்குறதில்ல அப்படின்ற இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எனக்கே வந்து தோன்றது என்ன அப்படின்னா, நம்மளை விட மக்கள் தொகை கம்மியாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லேருந்து நிறைய டீம்ஸ் வருது, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து 20-30ன்னு சொல்லிட்டு சாதாரணமாக வந்து கோல்டு மெடல்ஸ் வந்து அடிச்சுட்டு போயிடறாங்க, ப்ரோன்ஸை அடிச்சுட்டு போயிடறாங்க. ஆனால் நம்மளால் பார்த்தீங்கன்னா 10, 12, 13 தோறதே பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இருக்குது, ஏன் 5 தோறதே வந்து பெருசாக இருக்குது. எவ்வளோ நாள் நடந்திருக்கு, இது வரைக்கும் நம்ம வந்து எத்தனை மெடல்ஸ் வந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னா, இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவிலான மெடல்ஸ் வந்து அடிக்கிறது இது வரைக்குமே வந்து கேள்விக்குறி மட்டும்தான் இருக்குது. வேர்ல்டு லெவலே அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய 2 நாடுகள் அப்படின்னா ஒன்று சீனா, இன்னொன்று வந்து இந்தியா. நம்ம வந்து என்ன தான் வந்து 150 கோடி மக்களை வச்சுருந்தாலுமே நம்மளால் அந்த ஒலிம்பிக் மேட்சஸில் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான மெடல்ஸை வந்து வாங்க முடியல அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இங்கே வந்து இந்த மாணவர்கள் மத்தியில் வந்து மாணவர்கள் மத்தியன்றதை விட நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வில்லேஜில் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன்னா, ஸோ என்னுடைய கிராமங்களில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம பிள்ளை வந்து நம்மளை மாதிரி வந்து கஷ்டப்படக்கூடாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா கூலி வேலைக்கு போகிறவங்க தான், நம்ம பிள்ளை நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நம்ம 5-10 சம்பாதிச்சு வச்சு நம்ம பிள்ளையை வந்து படிக்க வச்சா தான் அவன் நாளைக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கோ இல்லை ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போனாலும் நம்மளை வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பசங்களை வந்து படிக்க வைக்கிறதால தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டீப்பாக வந்து இறங்கியிருக்காங்க. அடுத்தன் இப்படி இருக்கிறனால இந்த பசங்களும் பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியை காப்பாற்றணும், நம்ம ஒரு கல்யாணம் பண்ணணும், இந்த மைண்ட் செட்டில் இப்படியே வந்து போயிடறாங்களே தவிர யாருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வருன்ற ஆர்வம் கிடையாது. அடுத்தது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா வந்து நீங்களே வந்து அனுபவிச்சிருக்கீங்க. உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் எத்தனை பேர் வந்து பிடி பீரியடில் போய்ட்டு வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க. யாராலையும் பார்த்திங்கன்னா வந்து ப்ளே பண்ணியிருக்க முடியாது. வாரத்தில் ஒரு 3 ஹவர் 2 ஹவர் வந்து உங்களுக்கு வந்து பிடி ஹவர்ஸ் வருது ஸ்கூல் லைஃப்பில் சொல்கிறேன். ஸோ அந்த 2 ஹவர் 3 ஹவர் வருது அப்படின்னா அதில் ஒரு நாள் அந்த 3 நாளில் வரக்கூடிய அந்த 1 ஹவரில் கூட நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியாது. மொத்தம் 3 ஹவர்னால் அந்த 3 ஹவரில் 1 ஹவர் கூட நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியாது. மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்கூல் இடத்துல அதாவது எங்கே வந்து நம்ம உடலில் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்குமோ ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த மனநிலையும் சரி நம்முடைய உடல் அந்த வேரத்தையும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அடக்கி வச்சிடறாங்க. எனக்கு கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இங்கே இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டமும் சரியில்லை, இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியலும் சரியில்லை. ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க இடத்துல வந்து யோசிக்கணும். எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்து அவன் வாய்க்கு வந்து ஓட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டுன்னு கிடக்குறான். என்னான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து சரியாக வந்து உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணலாம், அவங்க வந்து கரெக்டாக வந்து டயட் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எடை வந்திருக்காது. கிட்டத்தட்ட 2 கிலோ வரைக்கும் ஏறி போச்சான். அவங்க வந்து அப்படி பண்ணி ஒன்று அவளையும் தலைமுடியை கட் பண்ணாங்களாம், ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஃபிட்டாக மாற்றினாங்களாம், அதை பண்ணாங்களாம் இதை பண்ணாங்களாம், அவ்வளோ பண்ணி அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு அந்த
பெண்ணை அந்த வீரமங்கையை கேவலப்படுத்துறதுலேயே இங்கே வந்து ஒரு 4-5 ஈனப்பிறவிகள் வந்து இருக்குது. அவங்களுக்கு என்ன வன்மமோ தெரியல, அந்த பொண்ணு மேலே அந்த அளவுக்கு வன்மமோ தெரியல. நம்முடைய இந்தியாவின் மிகச்சிறந்தது ஒரு பெண், அது இவங்க தான். அதே மாதிரி இந்த மல்யுத்த போட்டிகளை பொறுத்த வரைக்கும் முதல் முறை அரையிறுதிக்கு போன பெண்ணும் இவங்க தான், ஃபைனலுக்கு போகிற பெண்ணும் இவங்க தான் இருந்தாங்க. பட் என்னாச்சு அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னு அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம், ஆனால் நான் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கலாம். அதனால் வந்து எனக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு வெண்கல பதக்கமாச்சும் வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்வதேச விளையாட்டு சங்கமும் ஏதோ சொன்னாங்க. அவங்க தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறையுமா, அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. யார் வந்து வெற்றி பெறாங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும் தான். அப்படி பார்க்கும்போது மேட்சே ப்ளே பண்ணாமல் யாரா கோல்டு மெடல் அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மேட்சே வந்து ப்ளே பண்ணாமல் நாக் அவுட் மேட்ச் யாருமே இல்லாத இடத்துல நான் தான்டா கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து அடிச்சுட்டு போக போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்ல போகிறது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல. இதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து தற்போது வந்து பரவலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குரோமோசோம். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்து போயிட்டுருக்கு. 2 பெண்கள் வந்து மோதுறாங்க அப்படின்றப்போ ஒரு பெண்ணுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா XX குரோமோசோமும் இன்னொரு பெண்ணுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா XY குரோமோசோமும் இருக்குது. XY குரோமோசோம் இருக்கக்கூடிய பெண்ணை எப்படி வந்து XX குரோமோசோம் இருக்கக்கூடிய பெண் கூட வந்து மோத வைக்கலாம். ஸோ இந்த XYன்றது பார்த்தீங்கன்னா ஆண் உடம்புக்குள்ளே தான் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பெண் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெண் கிடையாது. ஆணுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு வலிமை மிக்க ஒரு பெண்ணாக தான் இந்த XY குரோமோசோம் இருக்கக்கூடிய பெண் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு பெண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பல கான்ட்ரவர்சி வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து போயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த கான்ட்ரவர்சிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.